பாரதியார் யூனிவர்சிட்டி செல்லம்மாள் ஹாஸ்டலோட ஹாஸ்டல் டே தான் இன்றைக்கி. காலையில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால் சரி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இயற்கை அழகுலேயே ஜாலியாக நம்ம ஊர்லேயே படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல காலேஜ். ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப பெருசாலாம் வராது, 2000 3000 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதான் வந்துட்டு ஹாஸ்டல், பாரதியார் ஹாஸ்டலோட பாரதியார் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் கேட். ஸோ ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டியோட செகண்ட் கேட்டு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து யூனிவர்சிட்டிக்கு உள்ளாடி இருக்கிற டெம்பிள், சாமியெல்லாம் கும்பிடுவாங்க உள்ளாடி. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. நிறைய ஃப்ரீ பஸ் கூட இருக்குது. ஹாஸ்டல்லையே நிறைய ஹாஸ்டல்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல், வாசுகி, செல்லம்மா, கண்ணம்மா அப்படின்னு நிறைய ஹாஸ்டல்லாம் உள்ளாடியே இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே பேசிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தோம். செகண்ட் கேட்டில் கூட நிறைய கடைங்கெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த அக்காக்கிட்ட ஒரு இளநீ வாங்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இருந்தால் கூட தண்ணி தாகம் தீரவே இல்லை. அப்புறம் போயிட்டு திரும்ப ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கினோம். கரும்பு ஜூஸ் வாங்கி எல்லோரும் ஒன்று ஒன்று குடிச்சிட்டே இருந்தோம். கரும்பு ஜூஸும் நல்லா இருந்துச்சு, ஐஸ் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு திரும்பியும் அப்படியே இது வந்துட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி செகண்ட் கேட், இந்த வழியாக கூட என்ட்ரு ஆகலாம். ஸோ அப்படியே திரும்ப நடந்துட்டோம். இங்கேருந்து 10 minutes நடந்தோன்னா மருதமலை டெம்பிள் கூட ரீச் பண்ணிடலாம். இங்கே பூக்கள், பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக இருக்கணும்னா நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இப்படி தான். ஹாஸ்டலுக்குள்ளாடி போகணும். வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே எக்ஸ் ஆர்மியாக தான் இருப்பாங்க. ஸோ சேஃப்டிக்கு பஞ்சம் கிடையாது, சேஃப்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வழியாக தான் எங்கள் ஹாஸ்டலுக்கு போக வேண்டும். ஸோ நாங்கள் எங்கள் ஹாஸ்டலை ரீச் பண்ணி விட்டோம். அப்புறம் இது எங்கள் ஹாஸ்டலோட நாய்க்குட்டி, எங்கள் ரூம் நம்பர் 46. உள்ளே வந்து விட்டோம். நாங்கள் செடியெல்லாம் வளர்க்குறோம், அங்கே தான் துணியெல்லாம் காயப்போடுவோம். ஸோ இது யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்த மாங்காய் தான். சரி, பார்ட் 2ல் பார்க்கலாம்.